இவர் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டார். ஏன்னா இந்த வித்தையை இவருக்கே தெரியாது. இவர் இதுவரைக்கும் துரோணாச்சாரியர் அவங்க அரச குடும்பத்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அப்பதான் கூப்பிட்டு கேட்கிறார், தம்பி இங்க வா, உன் பேர் என்னன்னு கேட்டார். ஏகலைவன் அப்படின்னு சொல்றார். நீ எங்க வசிக்கிற? இந்த காட்டுக்குள்ள தாங்கயா இருக்கேன் அப்படிங்கிறாரு. யார் உனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறார். ஐயா நீங்க தாங்கயான்னு சொல்றார். எப்படி நான் கற்றுக் கொடுத்தேன்? இன்னைக்குதான் நீ என்னை முதல்ல பார்க்குற, நான் இப்படி உனக்கு. ஏன்னா அவருக்கு பயம், எவனாவது போய் அரசர்கிட்ட சொல்லி கொடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காத வித்தையெல்லாம் இந்த ஆள் இன்னொரு பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாருன்னு எவனாவது போய் அரசர்கிட்ட போட்டு கொடுத்துருவாருன்னு அந்த பயம் வேற. டேய் நீ இன்னைக்கு தானடா என்னைய முதல்ல பார்க்குற, எப்படா நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மரத்துக்கிட்ட இவருடைய சிலை மாதிரி வச்சு அவரை குருவாக மனதால் ஏற்றுக்கொண்டு அவர் முன்னாடி இவனே வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கிறான். இவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. இவனை பெரிய ஆளை ஆக்கணும்னா நம்ம அரச குழந்தைகள்லாம் வில்வித்தை கற்றுக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி நீ எப்படியோ என்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என்கிட்ட வில்வித்தையை கற்றுக்கிட்ட, இப்போ நீ எனக்கு குருதட்சணை கொடுக்கணுமே, கொடுன்னு கேட்குறாரு. என்ன வேணாலும் கேளுங்கய்யா தர்றேன், உன்னுடைய கட்டை விரலை வெட்டி கொடு அப்படிங்கிறார். ஏன்னா கட்டை விரலை வெட்டி கொடுத்தா வில் அம்பு எடுத்து எய்ய முடியாது. அப்ப அதுக்கு மேல அவனால வளர முடியாது. ஆனா அந்த கட்டை விரலை அன்னைக்கு தேதிக்கு வெட்டாம இருந்திருந்தாலும் பின்னாடி குருச்சேத்திர போர்ல வேற கதையெல்லாம் உருவாயிருக்கும். அதனால அவர் முன்னெச்சரிக்கையா கேட்டிருக்கிறாரு, வெட்டி கொடுத்துட்டா அது வேற கதை. இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆசிரியர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு இந்த கல்வி புத்தகத்தில் உள்ள பாடங்களை தவிர வெளியில பிராக்டிக்கல் நாலேஜ் என இந்த சார் இப்போ காமிச்ச புக்கில் பார்த்தேன். உங்களுக்கு அந்த எனக்கு இத்தனை வயசு ஆக போகுது, நானும் இப்போ ரிட்டையர் ஆக போகிறேன். ஆனால் இது வரைக்கும் கூட ஒரு நாள் கூட அந்த நிழல் விழாத அந்த நாளை நான் நின்று டெஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லை. நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அந்த நிழல் 0 ஷேடோ டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த நாள் எனக்கு இத்தனை வயசில் நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு களப்பயிற்சியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பள்ளியில் சிறந்த ஆசிரியர்களிடம் நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டுள்ளீர்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாவீங்க, மிக உயர்ந்த இடத்தை அடைவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழு மனதாக உண்டு.